ஆதியாகமம் புத்தகத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தயவு செஞ்சு கவனிங்க. 6 நாட்களில் தேவன் இந்த சிருஷ்டியை ஆரம்பித்தார். அற்புதம்! ஆதாமை உருவாக்கியதற்கு பிறகு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் தாமே நிர்ணயித்து ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணி ஆபரேஷன் செய்து முதலாவது டாக்டர் யாருங்க பைபிள்ல? தேவன்தான் முதலாவது டாக்டர். அன்னைக்கு அனஸ்தீஷியா கொடுத்த அந்த மயக்க மருந்து டாக்டர் யாருங்க? தேவன்தான் ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அற்புதம்! தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கிய விதமே அற்புதம்தான். ஆனால் அதைத் தொடர்ந்து அங்கு இடம்பெற்ற சம்பவம் மாத்திரம் அடங்காமை. அதாவது அந்த கீழ்ப்படியாமையினாலே உண்டான பின் விளைவுகளை கவனிச்சோன்னா, காயின் முதல் குமாரன், ஆபேல் 2வது குமாரன். இவர்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. அவர்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஆபேல் தேவனிடத்திலே மிகுந்த விசுவாசம் உள்ளவனாக, நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான், நன்றியுள்ளவனாகவும் இருந்தான். எனவே ஆபேல் தேவனிடத்திற்கு தான் மேய்த்து கொண்டிருக்கிற ஆடிலே மேன்மையானவைகளை தேவனுக்காக கொண்டு வந்தான். உண்மையான ஆவிக்குரியவன் தேவனுக்காக என்ன கொண்டு வருவான்? மேன்மையானவைகளையே கொண்டு வருவான். சகோதரனே, சகோதரியே, நீ உண்மையாக தேவனை நேசிக்கிறாய் என்றால், தேவனுக்கு ஒருவேளை நீ கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன்னா என்ன கிஃப்ட் கொடுப்ப? நீங்க யாராவது அதிகமாக அன்பு கூர்ந்தாள், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 4 மாமரங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 4 மாமரங்கள்ல ஒரு மாமரத்து கனி மாத்திரம் ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா, அந்த நல்ல ஃப்ரெண்டுக்கு ஒருவேளை நீங்க நல்ல மாம்பழங்களை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த 4 மாமரங்கள்ல எந்த மாமரத்து கனியை நீங்க அனுப்பி வைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற கனி எது இருக்கோ அதைத்தான் அனுப்புவீங்க. காரணம் என்ன? உங்க ஃப்ரெண்டுக்கு தி பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க, ரைட்? அவர் மீது இருக்கிற அன்பினாலே உங்க தோட்டத்தில் இருக்கிற மாமரங்களிலே எந்த மாமரம் நல்ல இனிப்பான பழங்களை தருகிறதோ அந்த பழத்தை தான் அனுப்ப முயற்சி செய்வீங்க. அப்போ தேவனுக்கு நாம் தர நினைக்கும் போது, தேவன் யார்? பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற சக்கரவர்த்தி. அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். அவரை உண்மையாய் நேசிப்பாய் என்றால் அவருடைய சன்னதிக்கு வரும்போது எதை கொண்டு வருவாய்? உன்னிடம் உள்ளவைகளில் மேன்மையானவற்றைத்தான் கொண்டு வருவாய். அப்படி மேன்மையானவற்றை தவிர்த்து லீஸ்டானவற்றை கொண்டு வருவாய் என்றால் அது தேவனிடத்திலே நீ காண்பிக்கின்ற நன்றி உணர்வு இல்லாத தன்மை. ஆபேல் தேவனிடத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வந்தான். அவற்றில் மேன்மையானவற்றைத்தான் கொண்டு வந்தான். காயினும் தேவனுக்காக காணிக்கைகளை கொண்டு வந்தான். ஆனால் காயினுக்கு தேவனிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அவனுக்கு இருந்தது வெறும் ஆச்சாரம் மட்டும்தான். கொண்டு போகணும்ல, இதையாவது கொடுக்கணும்ல என்பதை போன்ற ஒருவித ஆச்சார பக்தியோடு தான் தேவனிடத்திலே அவன் கொண்டு வருகிறான். எதையோ கொண்டு போகணும்ல அப்படின்னு கொண்டு வந்தான். ஆரம்பம் அற்புதம், அடங்காமை, ஆற்றாமை. 4வது அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், தலையீற்றுன்னா தெரியுமாங்க? முதலாவது. அநேக தம்பிமார் தங்கைமார் என்னிடத்துல வந்து, அண்ணா, தேவன் எனக்கு அருளிய உத்தியோகத்தின் முதல் சம்பளத்தை தேவனுக்காக கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாக கொண்டு வந்து தருவார்கள். இதுலயும் ஒரு தம்பி, அண்ணா, என் வேலையில முதல் வருஷத்துல கிடைக்கிற சம்பளம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தர விரும்புகிறேன். வேலை செய்ய இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நான் அந்த வேலையில இருக்க போறேன். எத்தனை வருஷம் வேலையில இருப்போன்னு எனக்கு தெரியும். நான் முதல் வருஷத்துல நான் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் பிரதம பலனை தேவனுக்காக காணிக்கையாக தர விரும்புகிறேன். உண்மையிலே ஆச்சரியம், அது அற்புதம். தலையீற்றுகளிலும், அதாவது நம்மள சில பேர் அவர்களுடைய முதல் சம்பளத்தை தேவனுக்கு தருவதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல அவர்களின் முதல் பிள்ளையை கூட ஆண்டவருக்கு தருவதை பார்த்திருக்கிறேன். ஆனா தேவன் எங்களுக்கு ஒரு மகனை, முதல் கற்பத்தின் பலனை அல்லது முதல் பலனாக மகளை கொடுத்திருக்கிறார். எங்கள் தலையீற்றை நாங்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கின்றோம், தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆபேல் என்ன செய்கிறான்? தனக்கிருந்த ஆடுகளிலே தலையீறுகளாக பிறந்த அவைகளிலே, அதுக்கு பிறகு என்ன இருக்கு பாருங்க, அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். எதை கொண்டு வந்தானா? பலகீனமாக இருக்கிறவைகளை,
அல்லது சில வியாதியோடு கூட இருக்கிறவைகளை அப்படின்னு இல்லைங்க. பிறகு என்ன கொண்டு வந்தானா? கொழுமையானவைகளை, நல்ல பலமுள்ளவைகளை. ஏனென்றால் நான் தேவனுக்கு கொடுக்கப் போகிறேன். என் தேவனுக்கு கொண்டு போகும்போது என் மந்தையில் இருக்கிற மேன்மையானவைகளை தர வேண்டும். அப்படி இல்லாமல் பலவீனமானவைகளை தந்துவிடக் கூடாது. இது ஆபேலுக்குள் இருந்த தேவன் மீதான அன்பு மற்றும் நன்றி உணர்வை தெரியப்படுத்துகிறது. இப்பொழுது ஆச்சாரத்தின் அடிப்படையிலே கொண்டு வந்த காயினுடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தாரா? அல்லது ஆவியோடும் உண்மையோடும் நன்றி உணர்வோடும் கூட தேவனுக்கு கொண்டு வந்த ஆபேலின் கொழுமையான காணிக்கைகளை, மேன்மையான காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார்? பைபிள் நாம பார்க்கிறோம், முதலாவது தேவன் ஆபேலை அங்கீகரித்தார். ஏனென்றால் ஆபேல் தேவன் மீது பற்றுதல் உள்ளவனாய், அன்புள்ளவனாய் இருந்தான். நன்றி உணர்வுள்ளவனாயிருந்து தேவனுக்கு மேன்மையானதை தர வேண்டும் என்று உன்னத நோக்கமுடையவனாயிருந்தான். முதலாவது தேவன் ஆபேலை அங்கீகரித்தார். தொடர்ந்து அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். காயினுக்கு தேவனுக்கு கொடுக்கிற மனசு இல்ல. அது ஆச்சாரத்தை தவிர. தயவு செஞ்சு கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆச்சாரம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிரந்தரமான பந்தம். இது நித்தியத்துவத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பந்தம். இது தந்தை, மகன், பிதா, குமாரன் உடைய அற்புதமான பந்தம். எனவே இது ஒரு ஆச்சாரம் அல்ல. தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கிற பந்தம் ஆச்சார பந்தம் அல்ல. அது அற்புதமான பந்தம், அது நிரந்தரமான பந்தம். ஆனால் காயினுக்குள் அந்த பந்தம் இல்லை, ஆச்சாரத்தை தவிர. இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஆச்சாரம் மட்டும்தான் இருக்கும். நல்லா நிற்பாங்க, பைபிளை வாசிப்பாங்க, ஒன்லி ஆச்சாரம் மட்டும்தான். எழுந்தெழுந்து நிற்பாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, இதெல்லாம் ஆச்சாரம் மட்டும்தான். தவறாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, ஆச்சாரம்தான். இன்னும் காணிக்கையெல்லாம் கூட நல்லா கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆச்சாரம்தான். தவறாம சபையின் காரியங்களில் பங்கெடுத்துக்குவாங்க, வெறும் ஆச்சாரம் மட்டும்தான். ஆனா மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா தேவனை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை தான். அவைக்குரிய வாழ்க்கையாவே இருக்காது, பரிசுத்தமான வாழ்க்கையாவே இருக்காது. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அன்போ, சந்தோஷமோ, சமாதானமோ அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய கனிகளை ஒரு காலம் பார்க்கவே முடியாது. யார் இவங்க? பிறரை நம்ப வைக்கிற கிறிஸ்தவர்கள், பிறருக்காக நடிக்கிற கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லவே அல்ல. காயின் இந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான். பெயருக்காக நடிக்கிற, நம்ப வைக்கிற ஒரு ஆவிக்குரிய வேஷம் போடுகிறவன். ஆனால் ஆபேல் அப்படிப்பட்டவன் அல்ல, உண்மையான ஆவிக்குரியவன். உண்மையான ஆவிக்குரியவனை தேவன் அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயின் உண்மையான ஆவிக்குரியவன் அல்ல. எனவே காயினை தேவன் புறக்கணித்தார், அவனுடைய காணிக்கைகளையும் தேவன் புறக்கணித்தார். அதன் விளைவென்ன? எப்பொழுது ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டானோ, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ, காயின் ஆற்றாமையால், பொறாமையால் நிறைந்தான். ஆபேலை மாத்திரம் தேவன் ஏன் அங்கீகரித்தார்? அந்த ஆபேலை மாத்திரம் தேவன் அங்கீகரிப்பது ஏன்? ஆபேலின் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிப்பது ஏன்? என்னை மாத்திரம் புறக்கணிப்பதும் ஏன்? அவன் மட்டும் ஏன் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நான் ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று கம்பேர் பண்ண ஆரம்பித்து விட்டான். ஆற்றாமை ஒருவருக்குள் வந்துவிட்டா உடனே என்ன செய்வாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு நல்ல காரு, ஏன் எனக்கு மட்டும் ஓட்டக்காரு? அவனுக்கு மட்டும் அவ்வளவு நல்ல பைக் எதுக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஓட்ட பைக்கு? அவனுக்கு மட்டும் அவ்வளவு நல்ல அதிகாரம், ஆனா எனக்கு மட்டும் அது இல்ல. இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கம்பேர் பண்றதால என்ன நடக்கும்னா ஒருவித ஆற்றாமை கொழுந்து விட்டு எறியும். தனக்கு தகுதி இல்லாததினாலே தன்னுடைய நிலைமையை கெடுத்துக் கொண்டான். தகுதி இருக்கிறவன் ஒரு உன்னதமான நிலையை எட்டுகிற போது தகுதி இல்லாதவன் என்ன செய்கிறான்? ஆற்றாமையால், பொறாமையால் நிறைந்து விடுவான். நமக்குள்ள யாருக்காவது ஆற்றாமை, பொறாமை இருக்கா? ஜாக்கிரதை. உன்னை விட வளர்ச்சி அடைகிறவர்கள், உன்னை காட்டிலும் உன்னத நிலையை எட்டுகிறவர்கள், உன்னை விட பலமாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள், உன்னை விட நல்ல பெயரை சம்பாதிக்கிறவர்கள், அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது உனக்குள் ஒருவேளை ஆற்றாமை வந்து, அவன் விழுந்தா நல்லது, அவன் அழிஞ்சு போனா நல்லது, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நல்லா இருக்கும், அவன் குடும்பம் கொலைஞ்சு போனா நல்லா இருக்கும், வேலை போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், அவனுக்கு ப்ரமோஷன் வராம இருந்தா நல்லா இருக்கும், அவனுக்கு பிள்ளைய பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாமே பொறாமையினால், ஆற்றாமை உள்ளவர்களுக்குள் எழுகின்ற பாவ புத்தி. தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த பொறாமை, ஆற்றாமை ஒருவருக்கும் ஒரு காலம் ஆசீர்வாதம் அல்ல. காயினுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. தெரியுமாங்க உங்களுக்கு? காயினுடைய சந்ததி, சந்ததியின் சந்ததி, சந்ததியின் சந்ததி, சந்ததியின் சந்ததி, சந்ததியின் சந்ததி எல்லாம் சபிக்கப்பட்டது. அட்ரஸ் இல்லாம போயிடுச்சுங்க. 2 சவுல். தாவீது ஆவிக்குரியவன், தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன்.
அற்புதமான ஆவிக்குரியவன். அது மாத்திரமல்ல, தேசமே ஆபத்துக்குள்ளாக இருந்தபோது சவுலும் சவுலோடு இருந்த சேவகர்களும் கூட பெலிஸ்தர் கரங்களிலிருந்து தேசத்தை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்காத போது தன்னுடைய உயிருக்கே துணிந்து தாவீது முன்னுக்கு வந்து கோலியாத்தை முறியடித்தான். அப்படி கோலியாத்தை அவன் கொன்றபோது அந்த தேசத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே கோலியாத்தை கொன்று தேசத்தை காப்பாற்றியதனாலே தாவீதை பாராட்டினார்கள். தாவீதை குறித்து புகழ்ந்து பாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப சவுல் என்ன செஞ்சிருக்கணும்? அவர்களோடு சேர்ந்து அவனும் கைதட்டி இருக்க வேண்டும். சவுலும் ஜனங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆற்றாமை, என்னை விட தாவீதை அதிகமாக புகழ்கிறார்கள், என்னை காட்டிலும் தாவீதை அதிகமாய் கனப்படுத்துகிறார்கள், என்னை விட தாவீதுக்கு அதிக அட்டென்ஷனை கொடுக்கிறார்கள், அவனால ஆற்ற முடியல. சகோதரிகளே, அது நல்லதல்ல. சில மனைவிமாருக்கு கணவனை பார்த்தா ஆற்றாமை இருக்கும், சில கணவன்மாருக்கு மனைவியை பார்த்தா ஆற்றாமை வந்துடும், சில தம்பிமாருக்கு அண்ணனை பார்த்தா ஆற்றாம, சில தங்கைமாருக்கு அக்காவை பார்த்தா ஆற்றாம, அக்காவுடைய படிப்பை பார்த்து ஆற்றாம பொறாம, அக்காவுடைய அழகை பார்த்து ஆற்றாம, அக்காவுக்கு கிடைச்சிருக்க நல்ல பேரை பார்த்து ஆற்றாம. ஒரு 10 பேர் அக்காவை குறிச்சு நல்ல வார்த்தை பேசினா மனசுக்குள்ள அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. அண்ணனை குறித்து 10 பேர் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துனா தம்பியா உனக்கு ஆற்றாம பொறாம, அது நல்லது அல்லவே அல்ல. ஆற்றாமை பொறாமை பயங்கர ஆபத்தானது. காயீனுக்கு ஆபேல் மீது பொறாமை. ஜாக்கிரதையா நாம பார்த்தோன்னா காயீனுடைய சந்ததி அட்ரஸ் இல்லாம போயிடுச்சுங்க. சவுலும் பொறாமையுள்ளவனா இருந்தான், ஆற்றாமையுள்ளவனாக இருந்தான். ஆனால் ஜாக்கிரதையா கவனிக்கும் போது சவுலுடைய சந்ததி அட்ரஸே இல்லாம போயிடுச்சுங்க. தந்தையே, தாயே, உங்களுக்குள் ஆற்றாமையும் பொறாமையும் இருந்தா ஜாக்கிரதை. இந்த குணங்கள் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் சாபமாக மாறிவிடும், அட்ரஸ் இல்லாதபடி செய்துவிடும். இங்கிலாந்து தேசத்திலே FB மேயர் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு சபை மேய்ப்பன், புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதியிருக்கிறார். FB மேயர் என்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய ஊழியக்காரர், ஒரு சபை மேய்ப்பரும் கூட. அவருக்கு கேம்ப்பெல் மார்கன் என்ற ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த கேம்ப்பெல் மார்கன் சுவிசேஷகராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இந்த கேம்ப்பெல் மார்கன், சிம்பிளிஃபை பண்ணா மார்கன், அந்த FB மேயருக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்தார். 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எனவே இந்த FB மேயர் மார்கன் எந்த இடத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போனாலும் அவருக்காக மிகவும் பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். ஆண்டவரே, என்னுடைய நண்பனை பலமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். அவர் பலமாக பயன்படுத்தப்படுவதனாலே சுவிசேஷகரான கேம்ப்பெல் மார்கன் அமெரிக்க தேசத்திற்கு சென்று மிகவும் வல்லமையாக சுவிசேஷத்தை அறிவித்த போது FB மேயர் மிகவும் சந்தோஷப்படுவார். அப்படி மகிழ்ச்சியோடு கூட என்னுடைய ஃப்ரெண்ட் அமெரிக்க தேசத்திற்கு போய் பலமாக பயன்படுத்தப்படுகிறார் என்று அவருக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். பாரத்தோடு கூட ஜெபிப்பாராம். அதைத் தொடர்ந்து கேம்ப்பெல் மார்கனுக்கு தேவன் தெரியப்படுத்தியது என்னவென்றால், இதுவரைக்கும் நீ சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், இனி ஒரு சபையை ஸ்தாபித்து சபை மேய்ப்பனாக ஊழியம் செய் என்று தேவன் அவரை ஒரு சபை மேய்ப்பனாக ஊழியம் செய்வதற்கு இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார், லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். அவர் லண்டனுக்கு வந்ததற்கு பிறகு கேம்ப்பெல் மார்கன், கவனிங்க, ஒரு சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையையும் எங்கே ஸ்தாபித்தார் என்றால் FB மேயர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே சபையை ஸ்தாபித்தார். FB மேயர் இதை எழுதியிருக்கிறாருங்க. என் ஃப்ரெண்ட் சுவிசேஷகராக இருக்கிற வரைக்கும் அவருக்காக எப்படியெல்லாம் நான் ஜெபித்தேன். அவர் வெளிநாடுகளுக்கு சென்று தேவ வார்த்தையை போதித்த போது அவ்வளவு சந்தோஷமாக நான் ஜெபித்தேன். இப்பொழுது அதே நண்பர் வந்து எனக்கு பக்கத்திலேயே சபையை ஸ்தாபிக்கிறார். அவர் ஸ்தாபித்த சபைக்கோ ஜனங்கள் திரளாக போகின்றார்கள். அவர் ஸ்தாபித்த சபை நிரம்பி வழிகிறது. என்னுடைய மனசுக்குள் ஏதோ செய்கிறது. FB மேயர் எழுதியிருக்காருங்க. என்னுடைய நண்பருடைய சபை நிறைகிற போது என் மனதுக்குள் ஏதோ ஒரு குறை, ஆற்றாமை, ஒருவித பொறாமை என்னை மிகவும் திக்குமுக்காடச் செய்துவிட்டது. நான் தேவனிடத்தில் போனேன். ஆண்டவரே, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு சுவிசேஷகராக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவருக்காக நான் ஜெபம் செய்ய முடிந்ததானால் அவரே வந்து பக்கத்தில் சபை ஸ்தாபித்து அதை நேர்த்தியாய் நடத்துகிற போது, அந்த சபைக்கு ஜனங்கள் திரளாக சென்று அவருடைய வார்த்தையை கேட்கிற போது ஏன் என் இருதயம் சந்தோஷப்பட மறுக்கிறது? ஏன் அவருக்காக ஜெபம் செய்ய என் மனம் இடம் தரவில்லை? நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று நினைத்திருந்தேன், ஆனால் எனக்குள் கூட ஆற்றாமை, பொறாமை இருக்கிறது. ஐயோ, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் என்ன செய்வது? அப்பொழுது தேவன் சொன்னார், பிரார்த்தனை செய்.
இதற்கு முந்தைய எவ்விதத்திலே உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஜெபித்தாயோ அதே போல மீண்டும் ஜெபி. இந்த முழு பட்டணத்தையும் முன் ஒரு நாள் ரட்சிப்புகள் வழிநடத்த முடியாது. ஒரு நாள் ஒரு நீண்ட நாளாக அறிமுகத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒருவர் என்னை வந்து சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர், பிரதர், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஹைதராபாத்தில் ஒரு சபையை ஆரம்பிக்க சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் ஹைதராபாத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கல, பக்கத்தில் இருக்கிற வேற ஊரில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர், ஹைதராபாத்தில் ஊழியத்தை ஆரம்பிங்க, ஹைதராபாத் ஒரு சபை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கட் அண்ட் ரைட்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னென்னு சொன்னீங்க? நான் ஹைதராபாத்தில் சபையை ஆரம்பிக்க மாட்டேன். அது ஏங்க, அது ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், பிரதர், ஹைதராபாத்தில் சதீஷ்குமார் இருக்காரு, பெரிய ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் செய்கிற அந்த அருமையான ஊழியத்தை நான் பார்க்குறேன். அதனால ஹைதராபாத்துக்கு போய் நான் எதுக்கு சபை ஆரம்பிக்கணும்? அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டேன் பிரதர்னாரு. அப்போ நான் சொன்னேன், பிரதர், அது ஒருவேளை உங்களுக்கு கரெக்டா தோணலாம், நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் இல்ல. ஐயோ, நீங்க இருக்கீங்களே பிரதர், ஹைதராபாத் கோடி பேருக்கும் அதிகமானோர் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த கோடிக்கணக்கானவங்களுக்கு சதீஷ்குமார் மாத்திரமே ஊழியம் செஞ்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாது. அதைத்தான் அவர்கிட்ட சொன்னேன். பிரதர், அப்படி இல்லை, தேவன் ஒருவேளை தம்முடைய சித்தத்தின்படி உங்களை ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஊழியம் செய்யணும். ஏன்னா சதீஷ்குமார் மாத்திரமே முடியாது ஹைதராபாத் மொத்தத்திற்கும் ஊழியம் செய்யறதுக்கு. உங்கள மாதிரியானோர் நூற்றுக்கணக்கானோர் வந்தாலே தவிர இத்தனை பேருக்கு ஊழியம் செய்வது சாத்தியமாகாது. வாங்க, உடனே வந்து சபை ஆரம்பிங்க என்று நான் அவரிடத்துல சொன்னேன். ஆனா அதே நம்முடைய கால்வரி டெம்பிள் போய் எங்கேயாவது ஒரு சின்ன ஊர்ல வேற ஏதாவது பட்டணத்துல சபையை ஆரம்பிக்கணும்னா யார் வேணா சபையை ஆரம்பிக்கிட்டுங்க, ஆனா அந்த நெட்டையான ஆள் மாத்திரம் ஆரம்பிக்கவே கூடாது. என்னங்க இந்த நெட்டையான ஆள் செஞ்ச பாவம்? தேவனுடைய தூய வார்த்தைகளை போதிப்பதுதான். யார் வேணாலும் சபை ஆரம்பிக்கட்டும், சதீஷ்குமார் மாத்திரம் இங்க வந்து ஆரம்பிக்க கூடாது. காரணம் என்ன? சதீஷ்குமார் எங்கேயாவது மீட்டிங் போட்டா ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் வந்து அந்த மீட்டிங்ஸ்ல கலந்துக்கிறாங்க. எதுக்காக வந்து கலந்துக்கிறாங்க? போதிக்கின்ற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவ வார்த்தை அநேகருடைய வாழ்க்கைகளை சரி செய்கிறது என்ற நம்பிக்கையில் தான் எல்லாரும் வராங்க. ஏங்க, இன்னைக்கு தேவன் தருகிற பணி ஊழியம் எல்லாம் அதுதானே. தேவன் தருகிற தாளந்துகளை மல்டிப்ளை பண்ண சொல்றாரா இல்லையா? எனவே தேவன் அழைத்த அழைப்பின்படி நான் தேவனிடத்தில் என்ன கேட்பேன் தெரியுங்களா? ஆண்டவரே, 4 சபை போதும் ஆண்டவரே. இந்த கால்வரி டெம்பிளை ஸ்தாபித்து இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரைக்கும் 40 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் உயிரோடு இருப்பனோ தெரியாது. எனவே 4, அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 சபைகள் போதும் ஆண்டவரே. அதற்கு மேல் நான் எதையும் ஆசைப்படவில்லை என்று நான் ஜெபித்த போது தேவன் திட்டவட்டமாய் சொன்னார், 40 சபைகள். என்னவாங்க, 40 சபைகள் என்று ஆண்டவர் சொன்னபோது நான் சொன்ன, ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, 4 சபை, 4 சபைகள் அல்ல, 40 சபைகள் என்றார். சோ இன்னைக்கு சதீஷ்குமார் எந்த இடத்திலேயாவது சபையை ஸ்தாபித்தால் யாருக்கோ இடையூறா இருக்கணும்னோ அல்லது வேறு ஊழியக்காரர்களையோ அல்லது வேறு சபைகளையோ கஷ்டப்படுத்தணுங்கிற 1% கூட என்ன இல்லைங்க. ஜெபத்தின் அடிப்படையில தேவன் எங்கெங்கு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறாரோ அந்த இடங்களிலே சபையை ஸ்தாபித்துக் கொண்டே போகிறோம். காரணம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வழிநடத்தப்பட வேண்டும். சதீஷ்குமார் அல்ல உங்களுக்காக உயிரை கொடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உயிரை தந்தார். அப்படி தம்முடைய உயிரையே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்து யாருக்காக தம் உயிரை தந்தாரோ அப்படி உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்னவென்றால், தம்முடைய உயிரையே கிரியமாய் செலுத்தி தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்மையான வார்த்தையை அறிவித்து அவர்களை போஷிப்பதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அப்படிதான். பேதுருவே, என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமில்ல ஆண்டவரே. அப்படின்னா என்னுடைய ஆடுகளை நீ போய் மேய்க்க வேண்டும் என்றார். என்ன செய்ய சொன்னார்? ஆடுகளை மேய். ஆடுகளை வெட்டி நல்லா சாப்பிடுன்னு சொல்லல. என்ன சொன்னாருங்க? ஆடுகளை நீ போஷி. அதைத்தானங்க நானும் செய்யறேன். நான் என் தேவனை நேசிக்கிறேன். அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது? ஆடுகளை மேய்ப்பதன் மூலமாகத்தான். சுத்தமான ஆகாரத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை போஷிப்பதுதான் தேவன் எனக்கு அருளியிருக்கிற பணிவிடை. FB மேயர் தன்னுடைய நண்பரே வந்து சபையை ஸ்தாபித்த போது தாங்கிக் கொள்ள முடியல. ஆற்றாமையும் பொறாமையும் தன்னுடைய மனதிற்குள் வந்து அவரை திக்குமுக்காட வைத்து விட்டது. அப்பொழுது தேவன் சொன்னார், உன்னுடைய நண்பனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல,
உன்னுடைய நண்பனுடைய சபைக்கு போ, இந்த சபையில் நீயும் போய் உட்கார், உன் ஃப்ரெண்டுடைய பிரசங்கத்தை நீயும் கேளு. அந்த சபைக்கு சென்று மனப்பூர்வமாக உன்னுடைய நண்பனுக்காக ஜெபித்து அவனை ஆசீர்வதித்து விட்டு வா. ஆண்டவரே, சபையை ஆரம்பிச்சதே என்னால தாங்கிக்க முடியல, நீ அவர் சர்ச்சுக்கே போய் அங்கேயே உட்கார்ந்து எப்படி ஆண்டவரே? அதுதான் உன் ஆற்றாமை போவதற்கான மருந்து. உங்களுக்கு தெரியுமாங்க, F.B. மேயர் கேம்பல் மார்கனுடைய சபைக்கு சென்றார், ஆராதனையில் அமர்ந்தார். தன்னுடைய நண்பர் தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற போது எல்லோரும் கேட்டு கைகளை தட்டி மெய்மறந்த போது தானும் கூட மனப்பூர்வமாய் அதை கேட்டார். தானும் கைகளை தட்டினார், மனப்பூர்வமாக அவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, என் நண்பனுடைய இந்த சபையை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வந்து உம்முடைய இந்த சபையிலே வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் வகையில அதிகமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று மனப்பூர்வமாய் ஜெபித்தார். தொடர்ந்து என்ன நடந்து தெரியுமா? கேம்பல் மார்கனுடைய அந்த சபை நிரம்பி வழிந்தது, இடம் கொள்ளாமற் போனது. அவர் எழுதுறாருங்க, ஒரு புறத்துல சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருடைய சபை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, இந்த பக்கத்துல என்னுடைய நண்பரான கேம்பல் மார்கனுடைய சபையும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, அவருடைய சபையும் நிரம்பி வழிது, இவரோட சபையும் நிரம்பி வழிது, அப்ப என் விஷயம், என்னுடைய சபையுடைய விஷயம்லாம் என்ன ஆண்டவரே? ஆண்டவரிடத்திலே கேட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நிரம்பி வழிகிற போது, இடம் கொள்ளாமற் போகிற போது, இங்கேயும் நிரம்பி வழிகிற போது இடமில்லாதவர்கள் எல்லாம் என் சபைக்கு கொண்டு வந்து குவிச்சிட்டார். அதன் விளைவாக என்னுடைய சபையும் நிரம்பி வழிய ஆரம்பித்ததை நான் கண்டேன். ஆற்றாமையை ஒதுக்கி தள்ளி எப்பொழுது என் நண்பனுக்காக மனப்பூர்வமாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, அவருடைய சபை நிரம்பி வழிவதால, அங்கு இடமில்லாமல் போனதினாலே அநேகர் என் சபைக்கு வந்தார்கள். இங்கே இடமில்லாமல் போனதினாலே இங்கிருந்தும் அநேகர் வந்தார்கள். அதன் விளைவாக என்னுடைய சபையும் நிரம்பி வழிவதை என் வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஆற்றாமையை நம்மால் மேற்கொள்ள முடிந்தால் ஆசீர்வாதங்கள் பொங்கி நிரம்பி வழியும். சகோதர சகோதரிகளே, ஆதியாகமத்திலிருந்து அற்புதமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்று வருகிறோம். இன்று நம்மில் யாருக்காவது ஆற்றாமையும் பொறாமையும் இருக்கின்றதா? யார் மீதாவது இருக்குமென்றால் அதை இம்மீடியட்டாக மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஆற்றாமை ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. ஆற்றாமையால் பொறாமையால் நிறைந்த காயீனும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காயினுடைய சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் எந்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அவ்வளவு ஆபத்தானது ஆற்றாமை. உனக்குள்ளிருக்கும் பொறாமை உன்னை மாத்திரமே அல்ல, உன் சந்ததியையே நாசமாக்கிவிடும். உன் சந்ததிக்கு பின்வரும் சந்ததியையும் அழித்துவிடும். சவுலின் பொறாமை சவுலை மாத்திரமே அல்ல, அவனுடைய சந்ததியையே நாசம் பண்ணியது. அவன் தலைமுறையை அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது. ஆற்றாமை இல்லாத தாவீதனுடைய தலைமுறையோ விருத்தி அடைந்தது. அதே வம்சத்தில்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் கூட பார்க்கிறோம். ஆபேலை கொன்றுவிட்டான் காயின். ஆனால் அதே ஆபேலின் சந்ததியிலே சேத் என்கின்ற ஒரு ஆவிக்குரியவனை ஆபேலுக்கு பதிலாக தேவன் அந்த குடும்பத்திற்கு அருளினார். கவனிங்க, காயினுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. ஆனால் ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்தினுடைய தலைமுறையோ ஆசீர்வதிக்கப்பட்டது. சேத்திலிருந்துதான் உன்னைத் தொடர்ந்து ஒவ்வொருவராய் தொடர்ந்து நோவா எந்த வம்சத்திலிருந்து வந்தான் என்றால் சேத்தின் வம்சத்தில் வந்தவன்தான். ஆரம்பம் 2வது, அற்புதம் 3வது, அடங்காமை 4வது, ஆற்றாமை 5வது, அசுத்தம். இன்று தேவனோடு பேசியிருக்கிறாரா? தேவனோடு பேசியிருப்பார் என்றால் இன்றே உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பாயா? என்னுடைய தவறுகளை மனப்பூர்வமாய் நான் அறிக்கிடுகிறேன் அப்பா. ஆற்றாமையை என்னிடத்தில் வராதபடி ஜாக்கிரதையா இருப்பேன். அசுத்த காரியங்களுக்கு இடம் கொடாமல், காரணமே இல்லாமல் அந்தமாகாதபடிக்கு நீர் எனக்கு அருளி செய்திருக்கிற ஆயுசு மொத்தத்தையும் ஆவிக்குரிய வகையிலே தொடர்வேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போர் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆரம்பத்தை குறித்து, அற்புதத்தை குறித்து, அடங்காமையை குறித்து, ஆற்றாமையை குறித்து தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு இன்றும் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இன்று கேட்ட உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்கெங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீரோ அந்த இடங்களில் எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறோம் அப்பா. அடங்காமை, கீழ்ப்படியாமை, ஆண்டவரே
அது சிறிய விஷயமாயிருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும், அடங்காமை அடங்காமைதான், பரிசுத்தமின்மை பரிசுத்தமின்மைதான், ஆற்றாமை ஆற்றாமைதான். இவளுக்கு எங்கள் வாழ்க்கையில் இடமில்லாதபடி செய்யுங்கப்பா. உம்முடைய மகா இரக்கத்தையும் கிருபையையும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை சந்தோஷப்படுகிற விதத்திலே நடத்தி எங்களுக்கு அருளி செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபம் உம்முடைய சன்னதியை எட்டும். அந்த எட்டுகிற ஜெபம் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஏற்ற பதிலை கொண்டு வரும். எனவே எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மேலான இரத்தத்தினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி பரிசுத்தர்களாய் எங்களை மாற்றி, எங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் அசாத்தியமானவைகளாயிருக்கிறதோ அவைகளெல்லாம் சாத்தியமாக்குகிற மகா கிருபையை, உம்முடைய மேலான இரக்கத்தை எங்கள் எல்லோருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.